வந்திருக்குது நாரதரா இல்லை யம தருமனா? போலாம். ஏன் உட்காந்துருக்கீங்க? சரி ஒன்னதான்ப்பா தம்பி. தம்பி ஒன்னே தான்ப்பா. கேக்குதா? என்னே தான் சத்தியமதியம்மா என்னே தான். அட உங்களை தான் சொல்லுது. காதுல விழுகுதா விழுகலையா? இந்த காதல் எல்லாம் பேசுறது இந்த எகத்தால பேசுறது இங்க பேசக்கூடாது. ஏய் நான் சொல்லிவிட்டேன். அப்புறம் யார உங்களை சொன்னா கிளம்புங்க. அட ஒன்னே தான் சொல்லுது. ஏப்பா அப்படி உட்காந்துருக்கீங்க? கிளம்பி போக சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். அப்புறம் ஐயா பெரியவங்களை உட்காந்து கம்பு பெரிய கம்பு வச்சிருக்கானே மட்டும் வாங்கிட்டு சொல்லுங்க ஐயா. ஆத்தாடி உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிவிட்டேன். உனக்கு அவ்வளோதான் மரியாதை. சத்தியமூர்த்தி மாமன்னு பார்க்குற போட்டனா பொழுந்து சொல்லிவிட்டேன். அங்க சொன்னியா? சபை நாகரிகம் மிக முக்கியம். தவறு அனைத்தையுமே உண்மையில் வைத்துக் கொண்டு புற பேச்சதுக்கு உனக்கு அவ்வளவு மண்டகனா அவ்வளவு திமிரு போட்டுக்கிறது ஒரு கோமாளி சாதாரண பப்புனி வேஷம். எவ்வளவு மண்டகனா உனக்கு? ஐய இந்த கோமாளி இந்த சாதாரண இதெல்லாம் பேசப்படாது. மரியாதை அவ்வளவுதான். என்ன மரியாதை? செஞ்ச தப்புக்கு என் காலில் சாஸ்தாங்கமா விழுந்து மன்னிப்பு கேட்டாயினா உனக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன். செத்தா மேடல சாவேன தவிர மன்னிப்பு மட்டும் கேட்க மாட்டேன். தவறு செய்த தவற உணரணுமிய. நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. நான் என்ன மன்னிக்க முடியாத குற்றம். அப்படி என்ன நீ பண்ண தப்பெல்லாம் வருஷப்படுத்தணும்னா 1000 பக்கத்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணணும். அதுல பாதி அவ்வளவு தப்பு பண்ணிட்டு சொல்லிட்டு வாங்க. அப்படி என்ன தப்பு பண்ணேன்? அடுக்கவா என்னென்ன தப்பு பண்ணேன்னு அடுக்கவா தாராளமா பார்க்கிற மக்கள் சாட்சி சொல்லட்டா. வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு, வந்தாரை வாழ வைப்பது வந்தமிழ்நாடு. அபச்சாரம் செய்தாலும் கூட விபச்சாரம் பண்ணப்பட அபச்சாரம் செய்யாவிட்டாலும் வந்தவரை வரவேற்க வேண்டும். வரவேற்புனா என்ன? வாருங்கள் சுவாமி, வணக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தாயினா நீ மண்ண தப்பெல்லாம் நான் மன்னிச்சு விட்டுருப்பேன். அதை கூட விட்டு கதையினுடைய சாராம்சம் எதில் அடங்கி இருக்கிறது என்றால் நீ நடத்துற கதையில தான். சும்மா காவலாளியா வந்தா மட்டும் போதுமா? கதையை முறையை நடத்துறதுக்கு ஆளுல சோனு ஒரு சத்தம் போட முடியாது. நீ என்ன தப்பு பண்ணான்னு கேட்ட தெரியுமா? அதை நீ போடலன்னு ஊருக்கே தெரியும். போட முடியாது. வாய முடி நில்லு. போக முடியாது. சோ போடல போட முடியாது. இது ரெண்டையும் கூட மன்னிச்சு விட்டுருவேன். என்ன வேணாலும் ஆட்டம். ஆனால் மிக முக்கியமாக தமிழ் என்ன சொல்லி இருக்கிறது? ஒப்பட மோவனது உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழ் பார்த்தால் உண்மதை அமிர்தமாகும். உண்மை பலவழு வானனம் முகங்கடுத்து இருவாராக தப்பிய பசியோடு கடும் பசியாகும் தானே. இந்த கவி உனக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல வரல, நீ படிச்சிருப்ப. இதெல்லாம் தெரிஞ்ச நீ வந்தையில வந்தேன், பாடுனையில பாடினேன், பேசுனையில பேசினேன், என்னை பார்த்தையில பார்த்துட்டேன். என்னை பார்த்த உடனே என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செய்யணும்? அதான் என்ன செய்யணும் தெரியலையா? அதான் என்னையா செய்யணும்? ஏன் வாசி சரிலி அங்க ஒரு கதையினை எப்படி நடாத்த வேண்டும் என்று முறையாக அறிந்திருக்க வேண்டும். வந்த அந்த பாடுன பேசுன என்னை என்னை பார்த்த உடனே தாங்கள் இங்கே என்ன செய்திருக்க வேண்டும்? அட என்னையா செய்யணும்? என்ன செய்யலாம்? அட என்ன செய்யணும் தானே கேக்குறேன். அப்படி அட என்னையா சிந்தனையை பயன்படுத்து, அறிவை புதுப்பி, உன்னுடைய அறிவாற்றலை திற. பார்த்தியா என்னைய? அப்படின்னா பார்த்துட்டல. பார்த்த உடனே என்ன செஞ்சேனா? அட என்னையா செய்யணும்? தெரியல தெரியலையா? தெரியாத அவசியம் இல்ல. நான் போறேன். நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு உள்ள போறீங்க. நான் தான் தெரியலன்னு அடிப்படை அறிவு இருக்க வேண்டும். என்னது அடிப்படை அறிவே இல்லாத ஒன்றெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அறிவு இல்லை நான் சொன்னேன்னா? நான் உன்ட்ட ராமாயணத்தை கேட்டனா? கேட்கல. மகாபாரதம் கேட்டனா? கேட்கல. சீவக சிந்தாமணி கேட்டனா? கேட்கல. வளையாபதி கேட்டனா? கேட்கல. 10 பாட்டு கேட்டனா? கேட்கல. சாதாரண விஷயம். சுத்தமா நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. இவ்வளவு கத்தியுமா உனக்கு கேட்கல? இப்ப நான் என்ன ஜவுட்டு போயல? பிறகு நீங்க என்ன சொல்ல வரீங்க பொழுதுனக்கு தெரியலையா? நிதானமா கேக்குறேன். கதைப்படி நீ அப்ப இவன் தண்ணி ஓட்ட நீங்க நிறுத்தி உனக்கு புரியுற மாதிரி கேக்குறேன். வந்தாயில வந்தே, காவலாளிய நிக்கிறாயில நிக்கிறேன், இந்த இடத்துல நீ பார்த்தாயில பார்த்துட்டேன், இந்த உருவத்தை பார்த்த உடனே நீ என்ன செய்திருக்க வேண்டும்? அட என்னையா செஞ்சு தொலைன? ஒருவேளை ரத்த கொதிப்பு இருக்குமோ? ரத்த கொதிப்பு
கதையை முறையாக நடத்தவில்லை என்றால் கோபம் கொப்பளிக்கு தானே செய்யும். என்ன கொப்பளிக்குது? தெரியுமா தெரியாதா? அந்த அளவுக்கு என்ன சலம் பிரிக்கிட்ட வருது? தெரியுமா தெரியாதா? அட தெரியலையா, என்னன்னு ஏது சொல்லியா? என்னை இங்கு பார்த்தவுடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அட சண்டாளத்தனமே, என்னதான் செஞ்சு தொலைன்னு நானே சொல்றேன். என்னை பார்த்தவுடனே நீ மண்டியிட்டு என்னை விருந்தாமல் செஞ்சிருந்தீங்கன்னா ஒரு பெரிய மனுஷன் யாரை பார்த்து என்ன யார்கிட்ட சொல்ற? உன்னை எல்லாம் பெரிய மனுஷன் மதிச்சதுக்கு நீ பெரிய மனுஷன் தானா? யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? என்ன சொன்னாங்க? உன்னை ஊருக்கு நாங்க கூட்டிட்டு வந்ததுக்கு உன்னை நான் மண்டிட்டு விருந்து ஊமுறோம். டேய் மூஞ்சி மோகராட்டே மாதிரி மொகராட்டே அப்படியா நான் சொன்னேன்? சொன்ன வார்த்தை செவி மடுக்க வேண்டும். அப்படிதான் இப்ப சொன்னேன். என்ன சொன்னேன்? மண்டிட்டு யோ இங்க வாயா. மண்டிட்டுனா பாதம் பணிந்து விருந்தோம்பல் செய்யணும் சொல்றேன். விருந்தோம்பலா? என் காதல வேற மாதிரி விழுக ஆரம்பிச்சிருச்சு. விருந்தோம்பல் என்ன? என்ன சுவாமி வாருங்கள், வணக்கம், அமருங்கள், உண்ணுங்கள் என்று வாழை பலா முக்கணியோடு என்னை நீ உபசரிச்சிருந்தீங்கன்னா அது சரியா இருந்திருக்கும். சோவா போட மாட்டேன், வாங்கன்னு சொல்ல மாட்டேன், வணக்கம் கொடுக்க மாட்டேன், உபசரிப்பு பண்ண மாட்டேன். எதுக்கு இவ்வளவு வந்தாங்கண்ணா உனக்கு? நீங்க கேட்கறதெல்லாம் நியாயம். முக்கணி சுவையோட சாப்பாடு போட்டிருக்கணும்னு கேட்குறீங்க. ஆனால் உங்கள் வார்த்தையில் கொஞ்சம் பிழை உள்ளது. என்ன பிள்ளை கண்ட? இதுவே நாட்டுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா உங்களை உட்கார வச்சு தலைவாழ இலை போட்டு சாப்பாடு போட முடியும். சரி, இருக்கிறது காட்டுக்குள்ள, என்னால் என்ன கொடுக்க முடியும்? இதுதான் தவறான பேச்சு. இருப்பது என்ன? கூலோ கஞ்சி. இவ்வளவு ஏயா கண்ணபுரம் மகாத்மா பார்க்க குசேல போனாரா? ஆமா போனாரு. என்ன பொன்குரல் அள்ளிக்கு போனாரா? இத்தனோண்டு அவளத்தான் வறுமையின் பிடியில் இருந்ததால் கைப்பிடி அவள் கொண்டு போனார். கண்ணன் மனமார்ந்து மனம் வந்து ஏத்துக்கலையா? ஏத்துக்கிட்டார். இங்க இருப்பது என்ன? குடு, மனவா ஏத்துக்கிறேன். பேச்சு மாறப்படாது. ஒருபோதும் பேச்சு மாற மாட்டேன். முனீஸ்வரன் சத்தியமா? முனீஸ்வரன் சத்தியமா. உன்ட என்ன இருக்கோ அதை கொடு, ஏத்துக்கிறேன். நீ மா வேணாம், பழம் வேணாம், வாழைப்பழம் வேணாம், இதெல்லாம் எதுவும் வேணாம், உன்னிட்ட இருக்கிறத கொடு, ஏத்துக்கிறேன். ஒரு கட்டிங் இருக்கு, சாப்பிட்றீங்களா? என்னது? ஒரு கட்டிங் இருக்கு, சாப்பிட்றீங்களா? என்னை பார்த்தா உனக்கு கட்டிங் சாப்பிட்ற மாதிரி தெரியுதா உனக்கு? ஆப்பிடிப்பீங்களா? யோ அந்த தீய பழக்கமே கிடையாது எனக்கு. நீங்க தானே சொன்னீங்க இருப்பதை கூட நான் சாப்பிட்றேன்னு. இருப்பதுனா கூழோ கஞ்சியோ? அதெல்லாம் இல்லை. சரக்கு இருக்கு, சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் பழக்கம் இல்லை எனக்கு. அப்புறம் எதுக்கு உனக்கு இல்லையே? அப்ப எதுக்கு சும்மா வாய் வார்த்தையா பேசிட்டு இருக்க? கேக்குறீங்க. அப்புறம் எதுக்கு? சரி, உன்னை பாவம் பொழைச்சு போடு, மன்னிச்சிட்டேன். அப்படிலாம் பொழைச்சு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்ப வரைக்கும் நீ மனம் திருந்தல, மனசு உன்னை மனசாட்சி கேள்வி கேட்கல. என்னைக்கு ஒரு கோமாளி நான் வெளியில வர்றதுக்கு முன்னால என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? தப்பா ஏதாவது சொன்ன உன்னைய? கோமாளி இந்த ஒரு வார்த்தை தவறா சொல்லல, கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன சொன்னேன்? இந்த நாடகத்துல கோமாளி எதுக்கு? எதுக்கு? இவருக்கு சந்தனம் பூசணுமா? ஏன் என்ன தப்பு? இடுப்புல வீணை கட்டி விடணுமா? என்ன தப்பு? பூ கட்டி விடணுமா? என்ன தப்பு? வெளியே தரப்பு போனோம்னா இவருக்கு குண்டிகள். அதையும் செஞ்சுதான் ஆகணும். நீ ஏன் செய்யலைன்னு சொல்லு. செய்யறேன். நான் செய்ய மாட்டேன்னு சொல்லல, அவ்வளவுதான். குண்டி இப்பதான் நீ சுமூகமா பிரச்சனைக்கு முடிச்சிருக்க. அப்படியே திரும்புங்க. இப்படி இல்லை, வந்து அப்போ நின்னீங்களா அந்த மாதிரி இப்படி திரும்பி நில்லுங்க. இங்கே குண்டி எங்கேயா இருக்குது? குண்டி கழுவ சொன்னல, இங்கே குண்டி எங்கே இருக்குது? 2 சொரட்டாங்குச்சியை அறுத்து வச்சது போல் வச்சுக்கிட்டு குண்டியை கழுவுனா எதுக்கு நான் குண்டியை கழுவணும்? இந்த குண்டியை கழுவுறதுக்கு எதுக்கு ஒரு வாளி நான் தண்ணியை கொண்டு போகணும்? பலூனில் லேசாக தண்ணியை ஊற்றி புளிச்சு நடிச்சா போதாது, இதில் இவருக்கு குண்டியை வேற கழுவிடணுமா? எவ்வளவு திமிர் இருந்தா புஜபல பராக்கிரம முருதிய இந்த தேகத்தை எள்ளி நகையாடுவ. நீ அருணாள்கிட்டே நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களா? உடல் பலம் தேவையில்ல, மூளை பலம் தான் தேவை. பாப்போம். அப்படி சரியான ஆளா இருந்தா உங்களுக்கு பேச்சல நீ என்னைக்கு நீ ராஜபாட்டு ஓட ஆரம்பிச்சியோ அப்ப வந்து திமிர் தானே உனக்கு. பாப்போம். உன்னை பப்பன நினைக்கல, நீ ராஜபாட்டவே பேசுற மாதிரி நினைச்சுக்கிறேன். நான் நாரதர் சரியான ஆளு. என்னை மிஞ்சி நீ பேசி காட்டிட்டேனா உனக்கு அடிமையை எழுதி தரேன். பேசிட்டா அந்த மேடையில மிகப்பெரிய செஞ்ச தப்புக்கு உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். ஜெயமாதவனா இல்ல சூர்யாவா பாத்துக்க வாயா? பாச்சாவா ஆண்டனியா? அதோட மாதவனா சூர்யா அதோட நிப்பாட்டு. படம் பாத்தியா? பாஷா படம் பாத்தியா? அறிவுக்கும் தான் வேலை. படிச்சிருக்கியா? அறிவாளிக்கு முட்டாளுக்கும் 3 பாதி, அறிவாளிக்கு 2 பாதி, முட்டாளுக்கு 1 பாதி. அப்படி திருப்பி மாத்தி போட்டுக்க, உனக்கு தேவையான பதில் வந்துடும். இவ்வளவு தூரம் நீ பேச ஆரம்பிச்சிட்டியா? சரி, என்ன தெரியும் உனக்கு? புராணம், இதிகாசம், இலக்கியம், காப்பியம், வரலாறு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியுமா? தெரியும். அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கிறேன். வாங்க. புராணம் எத்தனை? இது கூட நம்மட்டு சிரிப்புக்கு வேலை இல்ல, விவரத்தை குதிச்சுட்டேன். புராணம் எத்தனை? சின்ன உள்ள கேட்டா கூட சொல்லிவிடும் புராணம் 18ன்னு. இதெல்லாம் பெரிய விஷயமாக்க.
எவ்வளவு எகத்தால தான் என் கேள்வியை நீ அசிங்கப்படுத்துவ. அப்புறம் புராணம் என்ன தெரியாத கேட்டா கூட கேட்டா நீ என்ன சொல்லணும்? என்ன? சுவாமி புராணம் 18 அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படி சொல்லணும். நான் அப்படிதான் பேசுவேன். ஒரு கேள்வியா? சரி, அவ்வளவுதான் நீங்க நக்கல் பண்ணி சொல்றீல. வச்சுக்க. வாங்க. புராணம் 18 சின்ன பிள்ளை கூட தெரியும். தெரியும். என்னன்னு சொல்றேன் பாத்தியா? அவன் தான் அறிவாளி. வாங்க பேசுவோம். என்னென்ன புராணம் இருக்குன்னு பேசுவான். நான் படிச்சிருக்கேன். நானும் படிச்சிருக்கேன். நான் பேசுறேன். நானும் பேசுறேன். பேச்சு மாற மாட்டேல? பேச்சு மாற மாட்டோம். வாயா. பிரம்ம புராணம், பத்ம புராணம், பத்ம புராணம், பராக புராணம், காம புராணம், ஆந்தி புராணம், குரு புராணம், பிரமாண புராணம், பிரமணிக, வையத்தரணம், அருவி புராணம், வாயு புராணம், கருண புராணம், கருணா புராணம். சொல்லுவா. ஐயோ ஐயா, என்ன தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க? எங்கிட்ட திரும்புங்க. சொல்லி முடிச்சிட்டேன். என்னது புராணம் கேட்டீங்களே? இப்ப நான் சொன்னல புராண பேரு, அதை நீ சொல்லு. இப்ப நானும் சொன்னேன்ல புராணம், அதை நீங்க சொல்லுங்க. நான் சொன்னேன். நானும் சொன்னேன். சொன்னது நானு. நெஞ்சடக்கி நான் சொன்னேன். குஞ்சடக்கி நான் சொன்னேன். நான் சொன்னது நீ சொன்னியா? அப்புறம் என்ன மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, பொய் சொல்லுவாங்களே எங்க மக்கள். சொன்னாரா? சொன்னோம்ல. என்ன ஊரே உனக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு கட்டிங் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். உன் சம்பளம் மொத்தமா முடிஞ்சு போய் தொலைஞ்சிருமே. பரவாயில்ல போயிட்டு. ஏய், உண்மையில சொன்னது நானப்பா. நானும் தான் சொல்லியிருக்கேன். நீ வித்தியாசமே தெரியல. சேர்ந்து சொன்னதுனால தெரியாது. அந்த சரி. சரியா படிச்சிருக்கேன். வேமா சொன்னதுனால பிரச்சனை. ஆமா. நிறுத்தி சொல்லுவான். அப்ப தெரியும்ல யாரு படிச்சிருக்கா யாரு படிக்கலைன்னு. தெரியும். வாயா. பிரம்ம புராணம், பத்ம புராணம். ஏன் முக்குன தாய வெளியில வரும். தெரியுமா தெரியாதாயா? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. சொல்ற எனக்கு மூச்சு அடைக்குது. சரி, என்ன இதுக்கு உனக்கு மூச்சு அடைக்குது? எனக்கு மூச்சு அடைக்குது. உன்னைய நான் விடவே மாட்டேன். வா. ஏயா அடைக்குது? அடைக்குது. பண்ணத்தை அடைக்குது. தெரியுமா தெரியாதா? புராணம் தெரிஞ்சுதாயே சொல்லிக்கிட்டு இருக்கேன். புராணத்துல பல பிரச்சனை இருக்கு. எனக்கு புராணமே வேணாம். ஆணியே புடுங்க வேணாம். ஏய், புராணம் வேணாம், இதிகாசங்களை பேச போகின்றேன். பேசுவா. அப்ப நீ சிக்குவாயில. முனீஸ்வரா எப்படியாவது காப்பாத்துறா. இது முனீஸ்வரா காப்பாத்து, எல்லாத்தையும் காப்பாத்து. ஓ, எல்லாரையும் காப்பாத்தினியா? காப்பாத்து. சரி, முதலிலே உருவான இதிகாசம் எது? என்ன பெரிய பிஎஸ் வீரப்பா அவரு சிரிக்கிறாரு. இதிகாசம் எத்தனை? இதிகாசம் எத்தனை? ஏன் சொல்லுங்க. நான் சொல்லிடுவேன். அதெல்லாம் நீ சொல்றதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகலாம். இதிகாசம் எத்தனைன்னு சொல்லுங்க. 10 வருஷம் 15 வருஷங்கிறது அப்ப நான் சொல்லிக்கிறேன். இதிகாசம் மொத்தம் 3. வேற என்ன கேட்குற? இங்க பாரு, படிக்காம ஒன்று மேடையில் வந்து இவ்வளோதான் ஜவுடால பேசி நிற்கல. உன்னையெல்லாம் சந்திக்கிறோம்னா இதுலயே தெரிஞ்சு வச்சு அடிக்கிற ப்ராடுக்கு ஒரு அளவு வேணாமா ஐயா? இதிகாசம் 3. ஒரு சரியான விஷயத்தை சொல்லும் பொழுது தப்புன்னு சொல்றது மிகப்பெரிய தப்பு. நல்லதில்லை பார்த்துக்க. இதிகாசம் 2 தான். 3 2 தான். ஏய், படிச்ச என்ன தெரியாதா? நானும் தான் முடிச்சிருக்கேன். என்ன படிச்சா? இதிகாசம் 2 தானே. 3. அட 2ங்க. சரி, 2 என்ன? ராமாயணம், மகாபாரதம். அல்பா, இதுதான் உனக்கு தெரியும். இதை தவிர்த்து 3வது இதிகாசம் இருக்கு. என்னது? நான் படிச்சிருக்கேன். அதுதான் சிவர் ரகசியம். சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், அதுதான் சிவர் ரகசியம். ஐயா, சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அதைத்தான் சொல்லியிருக்கான்ல சிவர் ரகசியம்னு. ரகசியத்தை வெளியில சொல்லலாமா? சொல்லக்கூடாது இல்லையா? அது எப்படி நீங்க 3 சொல்லலாம்? இது என்ன ஓ ரகசியம் ஏன் ரகசியமா? சிவனுடைய ரகசியம். எந்த ரகசியமா இருந்தாலும் வெளியில சொல்லக்கூடாது. பொத்து நாப்பில் தான் வச்சிருக்கேன். அப்போ 2 தானே. பேருக்கு இது தெரியல. இதெல்லாம் அப்படியே பிரட்டி போடுறாங்க. சரி, இல்லாததை பேசுறான்னு சொல்றீல. முதல்ல என்ன இதிகாசம்னு நீ சொன்ன? ராமாயணம், மகாபாரதம். ராமாயணம் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். யாரு எழுதுனா? கம்பர் டெம்பர்ன்ட்டு. அப்படி நீ கம்பர்னா நீ சிக்கிடுவ. முத எழுதுனது வால்மீகி. சமஸ்கிருதத்துல. அதை தமிழாக்கம் பண்ணது யாரு? ஏய், என்ன என்னட்டே திருப்பி விடுற? வாங்க. சரி, நீ சொன்ன மாதிரி சமஸ்கிருதத்திலே வால்மீகி எழுதினார். அதை தமிழாக்க செய்தது 2 பேர். அதனால படித்தவன் பாட்டை கொடுத்தான், எழுதியவன் ஏட்டை கழித்தான் ஒரு பழமொழி. இன்னைக்கு கம்பராமாயணத்துல ராமாயணம் படிச்சிருக்கேல? சரிங்கம்மா. முன்னே படிச்சிருக்கியா? 2 பேர் யாரும் நான் சொல்றேன். சொல்லுங்க. ராமாயணம் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். வச்சிருக்கியா? எத்தனை? 1. வெறும் 1 வச்சுதான் நீ ஆட்டிக்கிட்டு இருக்கியா? என்ன நீ பார்த்து நக்கலா வச்சிருக்கீங்க? 1 தான் வச்சிருக்கியா? 1 தான் வச்சிருப்பேன். உன்கிட்ட 1 தாண்டி இருக்கு. மொத்தமா 7 காண்ட வச்சிருக்கேன். யார் பெரியாளு? நான் பெரியாளா நீ பெரியாளா? பிச்சு ஒத்துக்கிறேன். இந்த நரிக்குடி முகரோடு இந்த மேடையில் நான் தோத்துட்டேங்கிறத ஒத்துக்கிறேன். அப்படி தோல்வி ஒத்துக்க. செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு ஓடி போய் சொல்லிவிட்டேன். உங்கள்கிட்ட எத்தனை இருக்கு? 7 காண்ட வச்சிருக்கேன். 7 காண்ட இருக்கா? நம்மகிட்ட 1 தாயா இருக்கு. பரவாயில்லையே, 7 காண்ட வச்சிருக்கிய. ஆமா, ஒரு காண்ட 650 ரூபா. ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கும் போல இருக்கு. ஆமா,
ஒரு காண்டத்துக்கு தேடி தேடி அலைஞ்சேன். மதுரை முழுக்க அலைஞ்சேன், மதுரையில கிடைக்கல. கிடைக்கல. திருச்சி முழுக்க அலைஞ்சேன், கிடைக்கல. தஞ்சாவூர் முழுக்க அலைஞ்சேன், கிடைக்கல. அங்கெல்லாம் அலைஞ்சிய? ஆமா. கடைசியில் எங்க வாங்குனீங்க? சென்னையில தேடி 6 மாசமா அலைஞ்சு 7 காண்டத்தையும் வாங்கினேன். அட சண்டாளத்தனமே, இவ்வளவு ஊர் பூரா அலைஞ்சிருக்கியப்பா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கப்படாதா? ஏன்? மாநகராட்சி ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா முன்னால் டப்பா நிறையா வச்சுருக்காங்க, அதில் 10 ரூபாய் போட்டோம்னா ஒரு 10-15 எடுத்துகிட்டு வரலாம். அலைஞ்சு திரிஞ்சு போய் 7 காண்டத்தை வாங்கிட்டு வந்திருக்கியாப்பா. ஆஸ்பத்திரியில் பொட்டியில் வச்சிருக்காங்களா? ஆமாப்பா. 10 ரூபாய் போட்டால் டப்பு டப்புன்னு வெளியில் வருதா? ஆமாப்பா. ஏய், எதை சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்கள் எந்த காண்டத்தை முகர் கட்டி பாரு. காண்டம்னா புத்தகம் அர்த்தம். காண்டம்னா புத்தகம். புத்தகமா? ஆமா. என்ன புத்தகம்? பால காண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். நீங்க உத்தரகாண்டத்தை சொல்றீங்க, நான் குத்தரகாண்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாயை சேர்த்து குத்தி விடுவேன். மரியாதை ராமாயணம் முழுசா படிச்சிருக்கியா இல்லையா? படிச்சிருக்கேன். படிச்சிருக்கையில இப்ப ஒட்ட குத்தருக்கு ஒரு தனி சிறப்பு, கம்மனுக்கு ஒரு தனி சிறப்பு தெரியுமா உனக்கு? உங்ககிட்ட ஒரு விவரம் கேட்கறேன், கேளு. ஒட்டக்கூத்தர் அப்படின்னு பேர் இருக்கு இல்லையா? ஆமா. அவருக்கு ஏன் ஒட்டக்கூத்தர்னு பேர் வச்சாங்க? முந்திக்கிறியா? வாங்க. சரி, செங்குந்தர் இடத்துல இவர் பிறந்தவர். சோழ மன்னவர் செய்த தவறுக்கு காரணமாக தலையெல்லாம் வெட்டி குளிக்கல போட்டுட்டான். தலை விட்டுப்பட்டு போச்சு. வெட்டுப்பட்ட தலையை சும்மா ஒட்ட வைக்க முடியுமா யாராச்சும்? அன்னை கலைவாணியை வேண்டினார். கலைவாணியை பற்றி ஒரு துதி பாடினார். வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்து பாடியதாலதான் கூத்தன்ற அவர் பேர் மாறி ஒட்ட கூத்தன்னு பேர் வந்துச்சு. என்ன கவி பாடினார்? அவர் எத்தனை கவிகளை பாடினாலும் கூட அவர் பாடிய ஒவ்வொரு கவிகளுக்குமே தனி சிறப்பு. என்னென்ன? எளிதில் பொருள்படாத எத்தனை கவிகளை பாடி சிறப்பு கொடுத்தார். கவியை பாடுறேன், அப்படி நான் பாடின கவி சரியா இருந்தா உன் தோல்வியை ஒத்துக்கிறியா? முதல் நீங்க பாடுங்க. பாடுற கேட்டுக்க. பாடி நான் ஒட்ட குத்தன். எப்படி? விக்கா முக்கா விக்காத போய் அக்காத போய் தொக்காத சொல் அப்பாட தீ வெப்பாட போய் நெய்த்தானத்தான சேவித்தே. மரியாதை கெட்டு போமியா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. மரியாதை கெட்டு போயிருமா? அப்புறம் என்னையா? நீ கேட்டதுக்காக கவி பாடி இருக்கேன், மரியாதை கெட்டு போயிரும்டா. உன்ட்ட நான் கவி தானேயா கேட்டேன்? கவிதை பாடுறேன். கவி பாட சொன்னா கோத்தாங்க அம்மானுகிட்டு இருக்க. ஏய், எங்க அக்கால எதுக்கு எழுக்குற? எங்க உனக்கு என்ன வேணும் உனக்கு? உங்க அக்கா யாரு எழுதா? நீ தானே எழுத. கவி பாடுறேன். கொக்காங்க 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 கொக்கானுகிட்டு இருக்கியா? ஏய், கவி புரியலையா? என்ன புரியல? நல்ல மறுபடியும் பாருங்க கேட்டுக்க. விக்கா முக்கா வித்தாவு போய் அக்காத போய் யாரியா தேவையில்லாம எங்க அக்கால இழுக்கிற உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. யோ, கவி அப்படித்தான் இருக்கு. என்ன கவி நீங்க அப்படியே பாடுங்க? சரி, உனக்கு இந்த கவி பிடிக்கல? பிடிக்கல. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கவி பாடுறேன். அப்பயா சொத்துக்கவியா என்ன அறிவாளின்னு? நல்ல கவியா பாடுங்க. போய் அப்படி. இவருக்கு என்ன வாசி சரியில்லையா? என்ன மாறி மாறி நிக்கிறேன். ஒரு எழுத்து வைத்து கவி பாடினான். ஒரு எழுத்தை வச்சு ஒரே எழுத்து கவி பாட முடியுமா? என்ன கவி பாடினார் மிகச் சிறப்பாக. அதை பாடுறேன். அப்ப ஒத்துக்கிறியா என்னை அறிவாளி என்று? என்ன கவின் பாருங்க கேட்டுக்க. சிறப்பாக தத்தி தாத்தூதி தாது தித்த தூதி தத்துதி துத்துதி பேதா தூதி தெத்தாது தித்தி தத்தா. நீ கவியை பாட வேணாம்யா. அப்ப நான் அக்கா இருக்கிறேன். இப்ப என்ன தத்தி தான் தாது முத்தா கூதி நிக்கிட்டு இருக்க? யோ, அது தூதியா தூதி? கூதி பாட என்னை பார்த்து கூதி கூதி நிக்கிட்டு இருக்க. அப்படியா? வீரபாண்டி மச்சான் எங்கயா? அவர் எங்கயா? அவர் நாரதரை கூட்டிட்டு சொன்னா என்ன? எவ்வளவு சேட்டை உனக்கு இருந்தா நான் பாடுற உண்மை உனக்கு நான் பாடின கவி தெரியாதுன்ற ஒரே காரணத்துக்காக என் கவியவே நாகரிகமற்ற கவின்னு நீ சொல்றீங்கன்னா உன்னை சும்மா விடலாமா? என்ன சும்மா விடவே மாட்டேன். நீ ஒட்ட குத்தனி கம்பரை பத்தானே உன் பிரச்சனை. கண்டிப்பா ஒட்ட குத்தனி கம்பரை பத்தியே உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், கேளுங்க. அந்த கேள்விக்கு நீ உண்மையிலே படிச்சு நீ சொன்னீங்கன்னா இந்த கட்டையை கலட்டி உன் கையில கொடுத்துட்டு நான் போயிடுறேன். இப்போ கூட கொடுத்துட்டு போங்க. வேற அது பதில் சொல்ற தானே? பதில் பேச்ச மாற மாட்டேல. ராமாயணம் மேய்ச்சது கம்மனை முட்டை குத்தணும். ஆனா அதுக்கு முன்னாடி யார் எழுதுனான்னு நான் சொன்னேன்? வால்மீகி. வால்மீகி எழுதிய ராமாயணம் வடநாட்டில் மிகச் சிறப்பான நூல் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அது இரியா, அது அவங்களுக்கு தெரியும். ஆனா நான் என்ன கேள்வியே கேட்கல. இடையில வாயை திறந்து வாயை பிடிச்சி கிழிச்சு விடுவேன். போங்க சாமி போல வாயை திறக்காத போய. கேள்வி என்ன? ஒரு இருக்கிற கவி பாடுறேன், கவியை நான் தவறான கவி நீ சொல்றாங்கன்னா உன்னை சும்மா விட்டுட்டு போயிடுவேன். நான் கேட்கிறேன். சோழம் நீ கூப்பிடுறேன், இங்க வாங்கப்பா. யாரு? கம்பனையும் முட்டை குத்தனையும். சமஸ்கிருதத்தில் வால்மீகி எழுதிய ராமாயணம் ரொம்ப பிரபலமா இருக்குப்பா. தமிழகத்தில் சிறந்த கவிஞர்கள் நீங்க, போய் ராமாயணத்தை ஏற்றுங்கள் சொல்றாரு சோழமன்னே. யார்கிட்ட? கம்பனையும் ஒட்ட குத்தனையும். ஒட்டக்குத்தர் நினைச்சாரு எல்லா நேரமும் கம்பரை ஜெயிக்கிறாரே, இந்த இடம் நம்ம அவர் ஜெயிக்கணும் என்று எண்ணிய ஒட்டக்குத்தர் சரசரன்னு எழுத ஆரம்பிச்சார். கம்பனுக்கு திமிர். கம்பன் பெரிய அறிவாளி இல்ல, ஏற குறை ஒன்னே மாதிரி. அப்ப திமிர் கொண்டு எழுதாம இருக்காரு கம்பர்.
ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சோழமன்னன் கூப்பிட்டு கேட்குறேன், ஏப்பா ராமாயணத்தை எழுத சொன்னீங்க எழுதிடலான்னு. எங்க முழுசா எழுதலை, முடிஞ்ச வரைக்கும் எழுதிக்கிட்டு தான் இருக்கோம். சரிப்பா எது வரைக்கும் எழுதியிருக்கிய ஒட்டக்கூத்தர் கேட்க அவர் சொன்னார், கடல்கான் மடலம் கண்டேன்னு சொன்னார். கடலை பார்த்த வரைக்கும் பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி இலங்கை போகிறதுக்காக ராமரை வரிச்சு அந்த வானர கூட்டங்களும் கடலை பார்த்த வரைக்கும் எழுதியிருக்கேன்னு அவர் சொல்ல. யார் சொல்கிறா? ஒட்டக்கூத்தர். கதை புரியுதுல? சரி, இவர் கடலை பார்த்து சொல்லிட்டாரு. கம்பரை கேட்கிறாரு, கம்பரே நீங்க எது வரைக்கும் எழுதியிருக்கீங்கன்னு. உண்மையிலே கம்பர் எழுதவே இல்லை, ஆனா பொய் சொல்கின்றார். அங்கே என்னங்க இவர் கடலை பார்த்தேங்கிறாரு, நான் கடலை தாண்டி கரையை பார்த்த வரைக்கும் நான் எழுதிட்டேன்னு இவர் சொல்ல. ஒட்டக்கூத்தர் கோவம் வந்துருச்சு. ராவுகள் தூங்காம சாப்பிடாம நம்ம உட்காந்து எழுதியே நம்மால் எவ்வளவு எழுத முடிஞ்சு, இவன் எழுதவே இல்லை. ஆனா இவனுக்கு இருக்க துமுர் இருக்கு, இவன் நம்மளை தாண்டி எழுதுன்னு சொல்றானே, இவன் இன்னைக்கு சிக்க வச்ச, இன்னைக்கு இவனை அசிங்கப்படுத்தினாத்தான் நமக்கு திருப்தி என்று எண்ணி ஒட்டக்கூத்தர், ஏன் கம்பரு நீங்க கடலை தாண்டி போனதா சொல்றீங்களே, அந்த கடலை தாண்டியதுக்கு சாட்சியா ஒரு கவி பாடுங்கள், நான் ஏத்துக்கிறேன்னு சொல்ல. இதுதான் ராமாயணம் உருவாகவே ஒரு காரணம். இதுதான் அடிப்படையில ஆரம்பிக்கிறேன். அப்படி ஒட்டக்கூத்தர் சொல்லி கம்பர் கடலை தாண்ட சாட்சியா என்ன கவி பாடுறாரு இதை மட்டும் சொல்லு. நீ மிகப்பெரிய அறிவாளி, உன்னை நான் திட்டதுக்கு இந்த நரிக்குடி முக்கூரோட மேலேயே உன் காலில் விழுந்து கும்புறேன். நல்ல எல்லாரும் கை தட்டுங்க. நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ராமாயணத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கீங்க. மக்கள்கிட்ட நம்ம எடுத்து சொல்கிறத விட மக்கள்கிட்ட அந்த கதாபாத்திரமாக மாறி நடித்து அதை சொன்னோம்னா இன்னும் மக்களுக்கு அது புரியும். அதானே உண்மை. இப்போ இங்கே யார் கம்பர், யார் ஒட்டக்கூத்தர்? இந்த புரட்சி அவனுக்கு தேவையா? முதல்ல கேள்வி கேட்டா இவர் என்ன கவிபாலம் சொல்லிட்டு போயா, என்ன கதைக்குள்ள குதிக்கிறார். கதைக்குள்ள பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம்னா ஆழமா இறங்கிறேன், இறங்கப்படாது. இப்ப என்ன பண்ணணும்ன்ற கதையின் சாராம்சமா நம்ம போகணும்னு சொல்லிட்டேன். சரி, இங்க யாரு கம்பர், யார் ஒட்டக்கூத்தர்? பாட சொன்னது யாரு? ஒட்டக்கூத்தர். கம்பரி கவி பாட சொன்ன ஒட்டக்கூத்தர் தானே. நான் ஒட்டக்கூத்தராவே மாறிக்கிறேன். நீ சும்மா தானே நின்ற கம்பர் மாதிரி, நீ கம்பராவே இருந்துக்க. நானே கேட்கிறேன் உன்ட்ட, கவியை பாடுங்க. இப்ப நான் ஒட்டக்கூத்தர், நீ கம்பர் சொல்லு. இப்ப நீங்க ஒட்டக்கூத்தர், நான் கம்பர். அதுல பேச்சு மாறப்படாது, எந்த மாற்றம் இல்ல சொல்லு. அங்க நிப்பது யாரு? ஒட்டக்கூத்தர். இங்க நிக்கிறது யாரு? எங்க இருந்தா என்ன பே பதில் வர வேண்டும். இன்னைக்கு நீ சிக்கி சின்ன பண்ண மாதிரி நீ தெரிவிட்டு மதுரைக்கு நீ ஓடல. இந்த மேடையில பதில் வரலன்னா அப்புறம் என்ன கேளுங்க, பாத்துக்கிறவா. எப்ப இந்த அளவுக்கு நீ வந்துட்டேல பாத்துக்கிறோம், நீ என்ன பாத்துக்கிறவா. ஐயா நீங்க தான் பாத்துக்கோங்க. இங்க நிக்கிறவர் தான் ஒட்டக்கூத்தர், இங்க நிப்பவர் தான் கம்பர். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. சொல்லு, பதில சொல்லு. இப்போ சோழர் மன்னன் வந்து கேட்குறாரு, கேட்டதுக்கு ஒட்டக்கூத்தர் சொல்லிட்டாரு, கடலை பார்த்த படலத்தை நான் பாடி விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். ஏன்னா கடலை பார்த்துட்டேன் அங்கிற வரைக்கும் எழுதிட்டார் ராமாயணத்தை. ஆனால் கம்பர் எழுதலை. அழகா சொன்னீங்க சாமியார், கம்பர் எழுதலை. ஆனால் கம்பர் என்ன சொல்கிறாரு, கடலை தாண்டி கரையை கண்ட படலம் கண்டேன் அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்லியிருக்காரு. அப்போ ஒட்டக்கூத்தருக்கு கோவம் வந்துருச்சு. ஏண்டா நான் உட்காந்து சாப்பிடாமல் கொள்ளாமல் தூங்காமல் கொள்ளாமல் உட்காந்து நான் எழுதுறேன், நீ எழுதவே இல்லை. ஆனால் கரையை கண்டேன்னு சொல்றியே, கரையை கண்டேன்னு சொல்கிறல, அதற்கு ஒரு கவி பாடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒட்டக்கூத்தர் கேட்குறாரு கம்பரை பார்த்து. ஆனால் மன்னர் முன்னால் அவர் பாடணும். அதானே உண்மை, அதானே உண்மை. என்ன கோபமாக நிற்கிறீங்க? நான் தான் பதில் சொல்கிறேன். இங்கே வாங்க, இங்கே வாங்கய்யா, போங்க. தூங்காமல் கொள்ளாமல் நான் விழித்திருந்து ஒரு ராமாயணத்தில் கடலை கண்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரையும் நான் எழுதியிருக்கேன். ஆனால் கம்பரே தாங்கள் எழுதவே இல்லை. ஆனால் கரையை கண்டேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே, கரையை கண்டேன்னு சொல்கிறீங்களே, அதற்கு ஒரு கவியை பாடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒட்டக்கூத்தர் நான் கேட்டிருக்கேன். கம்பர் பாடணும். கம்பர் பாட வேண்டியதானே, ஏன் நிற்கிறீங்க ஐயா? உங்களைத்தான் பெரியவரே வாங்க, தெரியலையா? உங்களை தான் கூப்பிட்டேன். சரி, என்ன எது கூப்பிட்டேன்? கம்பர் கவி பாடணும்ல, நின்றுகிட்டே இருக்கியே. கம்பர் கவி தெரியலையா? அப்புறம் கவி பாடலையா? கவி எழுதலையா? நான் பாடவா? ஆமா. எதுக்கு நான் பாட? ஒட்டக்கூத்தர் நான் கேட்டிருக்கேன்ல. கதையை நீங்க கவனிக்கலையா? கேட்டது ஒட்டக்கூத்தர். கம்பரை கடலை தாண்டி சாட்சியா கவிவாடு கேட்டது யாரு? நான் கேட்டேன். நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? என்ன நின்னது யாரு? நான் நின்றேன். கதையின் சாரம்சம், கதையின் சாரம்சம் ஒட்டக்கூத்தர். இங்க நின்னது ஒட்டக்கூத்தர் தானே? ஆமா. இங்க ஒட்டக்கூத்தர் தானே நான் நிக்கிறேன். அங்க நின்னது யாரு? கம்பர். அப்ப கம்பர் பாடணுமா இல்லையா? யோ நான் தானே இங்க நின்றேன். ஒட்டக்கூத்தர் இங்க நின்னது அப்ப நான் தானே இங்க நின்றேன்.
இப்ப நிக்கிறது யாரியா? நீ தான் நிக்கிற. கதையில யாரியா? ஒட்டக்கூத்தரு. இப்ப நான் தானே கேள்வி கேட்டிருக்கேன். கம்பர்லயா பாடுன? பாட்டு தெரியுமா தெரியாதையா? ஏயா போட்டு வறுத்து எடுக்கிற? ஏய் நானே கேள்வி நானே சொல்ல போறேன் உனக்கு. கம்பர் நீங்க தானே பாடணும். ஆமா. நீங்க தானே சொன்னீங்க கரையை கண்டேன்னு. கேள்வி நான் தானே கேட்டேன். ஒட்டக்கூத்தர்லயா கேட்டேன்? ஒட்டக்கூத்தர் நான் இல்லையா? இங்க நின்னது யாரியா? ஒட்டக்கூத்தரு. இப்ப நிக்கிறது யாரியா? நீ தான் நிக்கிற. இப்ப இங்க நிக்கிறது யாரு? ஒட்டக்கூத்தரு. நான் தானே ஒட்டக்கூத்தரு. இப்ப கம்பர் அங்கல பாடணும். அப்படின்னா நான் கேட்டு நானே சொல்ற மாதிரி ஆயிராதா? அப்பனா கவி தெரியல. ஏய் என்னது? இதுதான் தவறான பேச்சு. என்னது? என்னை பார்த்தா உனக்கு கேள்வி மட்டும் கேட்கறது தெரியுதா? பதில் எனக்கு தெரியும். எங்க சொல்லுங்க பாப்பா. என்ன கேட்ட? கடலை தாண்டியதற்கு சாட்சியாக ஒரு கவி பாடம் தானே கேட்ட. இப்ப நான் கம்பராக்கம். கம்பர். நான் இங்க ஒட்டக்கூத்தர். நீங்க ஒட்டக்கூத்தராக்கம். ஆமா. இப்ப நீங்க கேட்டு நான் சொல்ல வாக்கம். ஆமா. சரிப்பா சரி இந்த வரேன். அப்ப பாட வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. பாருங்க. சரிங்க ஒட்டக்கூத்தரே. கம்பர் நான். தாங்கள் கேட்ட கேள்விக்கு நானே கவி பாடுகின்றேன். பாடுங்க. குமிழ்வெட்டு கலவரி குத்தரில் திருவிழட்டு திரையும் வாரத்தில் அமதமணி ஒன்றும் ஆசையாள் அப்படின்னு ஒட்டக்கூத்தர் கேட்ட கேள்விக்கு கம்பர் கடலை தாண்டது சாட்சியாக கவி பாடினார். இதுக்கு என்ன அர்த்தம்னா அர்த்தம் சொல்றேன். ஏன்னா கடலை அவர்கள் பாலம் கட்டி போகும் பொழுது கள்ளத்துக்கு போட்டாகலாம். நீர்த்துளிகள் மேல எலும்பிச்சான். இது மாதிரி தேவர்கள் மாசம் பார்க்கடை கடைந்த பொழுது தண்ணி மேல எலும்பிச்சு. அப்ப அமிர்தம் கிடைச்சிச்சு. இப்ப கள்ளத்துக்கு போடுறாங்க. இப்ப தண்ணி மேல வருது. இப்ப நமக்கு அமிர்தம் கிடைக்க போகுதுன்னு நினைச்சு தேவர்கள் எல்லாம் துள்ளியதாக இந்த கவிக்கான அர்த்தம். அர்த்தம் நான் சொல்லிட்டேன்னா இப்ப கவி பாடியது யார்? கம்பர். கேட்டது யார்? ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தரே கம்பர்ல நானே. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நியாயமாக என்ன சாட்சியாக இருந்ததோ அந்த கவியை பாடிவிட்டேன். சபை கலையலாம். அவர் அதோடு நிப்பாட்டல. திருப்பி கம்பர் என்ன கேட்டாராம்? ஒட்டக்கூத்தரே உங்களை போன்ற அறிவாளியை என் நண்பனாக ஏற்றுக்கொண்டது நான் பூர்வத்தில் செய்த புண்ணியம். அதனால எனக்கு ஒரு ஆசை கொண்டு இருக்கிறது. என்ன ஆசை? நான் பாடினல்லவா கவி, அந்த கவியை தங்கள் திருவாயால் பாடி நான் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் என் மனம் குளிரும் என்று கம்பர் ஒரு வேண்டுகோள் வைத்தார். அந்த வேண்டுகோளை நிறைவேற்றும் விதமாக ஒட்டக்கூத்தரும் அந்த கவியை அங்கே பாடினார். ஒட்டக்கூத்தரே ஐயா. ஒட்டக்கூத்தரே ஐயா. கம்பர் நான் பாடினேன் அல்லவா, அந்த கவியை நீங்கள் பாடுங்கள் கேட்டுக்கொள்கின்றேன். என்ன கவி பாடி மதுரை சோமவரு என்ன கவி பாடி நாம் முருகிறார் முருகன் நினைச்சு அற்புதமான ஒரு கவியை பாடினீர் கம்பர் அவர்களே. கேட்டவுடன் தகுந்தாற்போல் பதில் அளித்தீர்கள். அதற்குண்டான விளக்கத்தையும் அளித்தீர்கள். சரி, மிக்க விளக்கம்லாம் வேணாம். நான் பாடிய கவியை நீங்க பாடணும். உங்களின் நண்பராக அடைவதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேன்? புண்ணியம் தானே. ஆமா. மனசார சொல்ற. ஹலோ 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 நல்லா தானே இருக்கு. அது நல்லா இருக்கு. இதுல கொஞ்சம் கெயின் மட்டும் ஒரு பாயிண்ட். கெயின் மட்டும் அது நல்லா இருக்கு. கெயின் மட்டும் வச்சுக்கோ. ஒன்றும் தப்பில்லை. இப்போ கேட்டால் வேணாம் சொல்ல போறாங்க. சொன்ன உடனே ஏதோ போதும் போதும். ஏன்னா நம்ம என்ன தேவையோ அதை சொல்லிட்டோம்னா சிறப்பா இந்த அண்ணா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி உட்காந்து அந்த அண்ணா இருக்கட்டும் சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. நன்றி. ஒட்டக்கூத்தரை தாங்கள் கேட்ட கேள்விக்கு அழகான முறையில் நான் கவி பாடிவிட்டேன். இப்ப நான் பாடிய கவியை தங்கள் திருவாயால் கேட்க வேண்டும். அப்படி என்று கம்பர் நான் ஆசைப்படுகிறேன். உங்கள் திருவாயால் நான் கேட்க வேண்டும் என்று. அவ்வளவுதான். அப்ப நான் கம்பர் பாடிட்டேன். ஒட்டக்கூத்தர் உங்க வாயால மறுபடியும் அந்த கவியை பாட நான் ஆசைப்படுகிறேன். பாருங்கள். நானா? ஆமா. மறுபடியும் நானா? ஓ முகர நான் தானே கேட்டேன். நான் பாடிட்டு அந்த திருவாயால் பாடணும்னு கேட்டதுன்னா இங்க நின்னது யாரு? நான் தான் நின்றேன். கதையின் சாரம்சம் யாரியா? கதையின் சாரம்சம் இங்க நின்னது யாரு? கதைப்படியா? கதைப்படி கம்பரு. அப்ப இங்க நிக்கிறது யார்? கம்பர் நான் தானே. அப்ப அங்க நிக்கிறது யார்? ஒட்டக்கூத்தர் தானே. ஆமா. கம்பர் நான் பாடிட்டேன்ல, உங்க வாயால பாடணும்னு ஆசைப்பட்டு கம்பர் நான் கேட்கிறேன். பாடணுமா இல்லையா? பாடும். பாடி தொலையும். கேட்ட ஒரு கேள்விக்கு 2 தடவை நான் தான் சொல்றேன். அப்புறம் என்ன என்ன இவர் கம்பரா இங்க போயிட்டு அவர் ஒட்டக்கூத்தரா அங்க வந்தா இவர் முஞ்சி முகார் கட்டை பாரு. சமாளிக்கணும்ல. என்ன சமாளிக்கிற? எதுக்கு இந்த கோவம்? அப்ப ராமாயணம் வேணாம்ல? வா. சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகசி, சீவக சிந்தாமணி, 50 காவியம் பேசாமா? சூலாமணி, நீலகசி, நாககுமார காவியம், உதயகுமார காவியம், யசோத காவியம், 5 காவியம் பேசாமா? திருநாட்டுமணி, புறநாட்டுமணி, சிறுபாநாட்டுமணி, பெருமாநாட்டுமணி, மதுரை பாட்டு, உள்ளைக்காட்சி, பட்டினமாணி பேசாமா? லட்சணி, குறுந்தொகை, 500, 18, பரிமாடு, கடித்தொகை, அகநாடு என்ன பேசுமா? அமாவாசை நெருங்கினாலே பிடிச்சா வா. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் பெரிய பீஸ் இல்லை. என்ன விட்டு அம்மி பீசியா? ஏய்
புராண புயல் என்றார்கள், இலக்கிய இடி என்றார்கள், வசன மேதையினாங்களே. யாரு சொன்னா? வண்டியை விட்டு நான் இறங்கும் போது ஓ ரசிகர் மன்றத்தில் 10 பேர் என்ன சுட்டு போட்டு சொன்னாங்களே. தண்ணியை ஓட்டு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டேன், கடைசியில எண்ணெயை கொடுத்துட்டு போயிட்டேன். அதை கூட நான் நம்பல. நான் ஊர் மக்கள் சாட்சி, நான் 5 தடவை கேட்டேன் சோ போடியா போடியான்னு. ஆனா உன் மண்ட கணத்துக்கு உன் திமிருக்கு இவன் சொல்லி சோப்படுறதா? நீ திமிரா இருந்தீல வா அனிமா மகிமா கரிமா அழகிமா பிராத்தி பிரகாபி இது சொல்லுவாங்க வா. நான் ஜோ போட்டேன், உன் காதுல விழுகல. ஏய் நடிக்காத. உங்க யாருக்கா கேட்டுதா? மக்கள் கேட்டுதா? யாருக்கு கேட்கல? அப்ப திமிரு மண்டகனா. அட இரியா, நான் எங்க ஜோ போட்டேன்னு உனக்கு தெரியுமாயா? எங்க? ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு 1 கிலோமீட்டர் போக வேண்டியதா இருக்கு. நீ ஆளல ஜோ சத்தம் கேட்கும்போது அங்க இருந்து சோ சோன்னு போ. அங்க ஏன் போற? மூத்தர் வந்துருச்சு, அங்க போனேன். 1.5 மணி நேரம் உனக்கு வருது மூத்தலாம். சுகர் கொஞ்சம் கூடிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி மண்டக்கணமா திமிரா இல்லையா? நான் தான் உன்னை தவறா புரிஞ்சுக்கிட்டேன். வந்தோன்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே? வந்தோன்னு கேட்டிருந்தா நானும் கொஞ்சம் சொல்லியிருப்பேன்ல. கொஞ்சம் வீராப்பு கிரிப்பா நின்றா கொஞ்சம் வீராப்பு, வேற ஒண்ணும் இல்ல. என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் கேளு சொல்றேன். யார் நீங்க? அப்பசி வருஷமா என்ன பெரிய சொத்து பெரிய முடியல. பேரை கேட்ட பேரை மட்டும் சொல்லுங்க. சோத்துல உப்பு போட்டு தின்றியா, அவிசாரி கூட போனி, இதெல்லாம் நான் கேட்கல. நாரதன் முடிஞ்சிருச்சு. எதுக்கு வந்தீங்க? கலகம் செய்ய. யாரை பார்க்க வந்தீங்க? சத்தம் கேட்டுச்ச. யார் இருக்கா? ஒருவருக்கு இருவர் இருக்கிறார்களா? ஒன்று தங்கை வள்ளி, இன்னொரு ஆளு குள்ளி. குள்ளி யாரு? நான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய புள்ள. அப்படியா? என் குரலை ஒத்த சாரி படைத்தவள் தானே? சுத்தமா அடைச்சிருக்கு. எப்போ